ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட லஞ்சில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் குழம்பு சாம்பார் வச்சு கொத்தமல்லியும் புதினாவும் துவையல் எப்படி இருக்குன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெங்காயம் போட்டேன். அது நிறைய நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா மேலே எரிகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ வெங்காயத்தை நல்லா வணக்கிட்டுருக்கேன். வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து வணக்கிக்கிறேன். நிறைய பேர் கேஸ் ட்ரபுளாக இருக்கும், அதனால் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை போட்டு நல்லா வணக்கி விடணும். சொல்ல மறந்துட்டேன், கேஸ் ட்ரபுளாக இருக்கவங்க சீரகம் போட்டு கூட கொஞ்சம் சாம்பார் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின வர வணக்கி விட்டுட்டே இருக்கேன். இந்த நாட்டு தக்காளி இல்லாமல் அந்த குண்டு தக்காளி அது சீக்கிரம் வதங்க மாட்டேங்குது. அது லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் குத்தி விட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுரக்காவை அறுத்து வச்சதுனால தண்ணியில் போட்டு அந்த சுரக்காவை எடுத்து போட்டேன். சில பேர் வந்து அந்த விதையோடு போடுவாங்க, நான் விதை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ நல்லா கிளறணும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து சுரக்காய் வந்து பருப்பு வேக வைக்கும்போதே வேக வச்சுருவாங்க. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் எப்போதும் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு தேவையான அளவு. இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் காய் சாப்பிடும்போது அதில் உப்பு உரப்பு இறங்கி இருக்கும். அப்போ சாப்பாடோடு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் பருப்போடு உப்பு போடாமல் வேக வச்சிங்கன்னா அந்த காய் சப்புன்னு இருக்கும், சாப்பிடும்போது அது டேஸ்ட் வராது. அதுக்கு தான் இப்படி பண்ணணும். ஸோ இதையும் நல்லா வணக்கிடணும். வணக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா மசிச்சு விட்டு அந்த தண்ணியில் அந்த அடுப்பில் ஊற்றிட்டேன். ஊற்றி கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டினதுக்கப்புறம் அது அடுப்பை தூக்கி வேறு அடுப்பில் வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்குல்ல, கொத்தமல்லியும் புதினாவையும் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு மிளகா போட்டேன். கொஞ்சம் கரசின புளி இருக்குல்ல, அந்த புளி கிடைக்கல, அதனால் புளி பேஸ்ட்டு வாங்கிக்கிட்டேன். புளி பேஸ்ட்டு ப்ளஸ் பூண்டு போட்டு வேக வச்சுக்கிட்டேன். பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். இன்னொரு அடுப்பில் சாம்பார் வெந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு அடுப்பில் கீரை துவையலுக்காக வேக வச்சிட்ருக்கேன். இதை அப்படியே எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா இப்படி தான் வதங்கியிருக்கும். நீங்கள் இடையில எடுத்து வணக்கி கிளறி விட்டுக்கணும் கீரையை. அதுக்கப்புறம் இதை நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்டலில் நான் இருக்கும்போது இதை அடிக்கடி நான் கொண்டு போவேன். இது 1 வீக் வரை நாங்கள் வச்சுப்போம். இதில் ஏன்னா நீங்கள் தண்ணி படாமல் இருக்கணும்ல, தண்ணி இதில் ஊற்றலைல்ல, அதனால் நிறைய நாள் இருக்கும். புளி போட்டிருக்கோம் அது இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு இந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல புதினா கொத்தமல்லி துவையல், அதை அள்ளி போட்டு நல்லா வணக்கி வச்சுக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 வீக் 2 வீக்ஸ் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதான் கொண்டு வருவாங்க. நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட இதை கொண்டு போயிருக்கேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்சுக்காக சாதம் வச்சு சாம்பார் வச்சு இந்த துவையல் வச்சோம். கொஞ்சம் தயிர் இருந்துச்சு, அதோடு சாப்பிட்டுட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்கள் சைடிஷை வச்சு சாப்பிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு எப்படி இருக்க அனுபவம்னு
நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சாப்பாடு, சாம்பார், புதினா அண்டு கொத்தமல்லி துவையல். இன்னையோட லஞ்ச் இது தான்.